தாம்பரம் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகள் திட்டமிட்டபடி வருகிற 18ஆம் தேதி முடிவடைகிறது. இதை பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மீரான். தாம்பரம் ரயில் நிலைய மறு சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்வேறு அவஸ்தைகளை ரயில் பயணிகள் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இந்த மின்சார ரயில் ரத்து என்று அறிவித்துவிட்டு அதன் பிறகு இந்த பணிகள் நிறைவடையாத காரணத்தால் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை அந்த ரயில் ரத்தானது தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு செல்கிறது. அதே போல தென் மாவட்டங்களிலிருந்து வருகின்ற எக்ஸ்பிரஸ் ரயில் எதுவுமே தாம்பரத்தில் இருக்காமல் மாம்பலத்தில் நின்று அங்கிருந்து எக்மூர் நின்று செல்கிறதால் பல்வேறு அவஸ்தைகளை ரயில் பயணிகள் சந்தித்து வருகிறார்கள். மாநகர பேருந்துகள் அதிக அளவு இயக்கப்பட்டு அந்த ரயில் பயணிகளுக்கு ரயில் பயணம் ரத்து செய்யப்பட்டாலும் அதற்கு உறுதுணையாக இருந்தாலும் கடுமையான அவதிக்கிடையே தான் சென்னைக்கு வேலைக்கு செல்பவர்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தாம்பரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் அதிக அளவு வேகத்துடன் நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் கால அட்டவணைப்படி திட்டமிட்டபடி அந்த ரயில்வே துறையானவர் அந்த பணிகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக 9-10 அந்த பிளாட்பார்ம் அமைக்கும் பணி முற்றிலுமாக நடைபெற்று அது அந்த பணிகளும் வருகிற 18ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள் அந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்ற ஒரு தகவலை ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வேகத்தை அதிகரிப்பதற்காக தாம்பரம் ரயில் நிலைய பகுதியில் அந்த தண்டவாளத்தை மறுசீரமைப்பு செய்து புதிய தண்டவாளம் அமைக்கும் பணியானது முற்றிலுமாக நிறைவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக 15 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் நிலையத்திற்கு இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தற்போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் வகையில் அது டிசைன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்வதற்காக கிராசிங் தண்டவாளங்கள் அமைக்கும் பணிகளும் முற்றிலுமாக நிறைவடைந்திருக்கிறது. இந்த 8-9 பிளாட்பாரங்கள் அந்த 7-8 பிளாட்பாரங்களை அகலப்படுத்தும் பணியானது நடைபெற்றிருக்கிறது. அந்த பணிகளும் திட்டமிட்டபடி 18ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என்று தகவலை ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 18ஆம் தேதி 12 மணிக்கு அனைத்து பணிகளும் முடிவடையும். அதன் பிறகு ரயில் போக்குவரத்தானது வழக்கமாக இருக்கும் என்ற ஒரு தகவலை தான் ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.